என் பேர் ரவிக்குமார். திண்டுக்கல் மாவட்டம், நத்தம் வட்டம், சமுத்திராப்பட்டி கிராமம். அம்மாவட்டி என்னுடைய சொந்த ஊர். இங்கே நாங்கள் பாரம்பரியமாகவே விவசாய குடும்பம் தான். விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இதில் விவசாயத்தில் ஏதாவது கொஞ்சம் புதுமையாக செய்யணும், அது இயற்கை வழியில் நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொய்யா சாகுபடியை நான் தேர்ந்தெடுத்தேன். முழுக்க இயற்கைங்கிறதுனால, ஆர்கானிக் இயற்கைங்கிறதுனால அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், மீன் எண்ணெய், அமினோ அமிலம்னு சொல்கிறோம் இல்லையா, மீன் எண்ணெய், இப்படி எல்லாமே இயற்கையிலேயே நம்ம செஞ்சு இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 50 கிலோ மீனுன்னா 60 கிலோ கருப்பட்டியை போட்டுறணும். நாட்டு சர்க்கரை, ரசாயனம் இல்லாத சர்க்கரையாக போட்டு ஒரு 20 நாள் 21 நாள் கழித்து இதை நம்ம பயன்படுத்தலாம். இது பஞ்சகவ்யா. ஒரு 7 கிலோ சாணம், பசுஞ்சாணம் 7 கிலோ, புதுசாக போட்டது 7 கிலோ எடுத்து 1 லிட்டர் நெய்யில் பிசைஞ்சு ஒரு 3 நாள் கழித்து அதில் தயிர், மோர் 5 லிட்ரு, தயிர் 5 லிட்ரு எல்லாம் சேர்த்து, பஞ்சம்னா 5 இல்லையா, இப்படி ஒரு 5 வகையான பொருள், அதோட வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், கடலை புண்ணாக்கு சேர்த்துக்கலாம், என்ரிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 20 லிட்டர் தண்ணி ஊற்றி 50 லிட்டராக வச்சிட்டோம்னா 40 நாள் இது வச்சுக்கணும். அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகி வர்றதுக்கு 40 நாள் வச்சிட்டோம்னா நுண்ணுயிர் பெருக்கம், பாக்டீரியாக்கள் நிறையா பெருகி நமக்கு ஒரு நல்ல சத்தான எல்லா சத்தும், ஒரு செடிக்கு 16 வகையான சத்து வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க விவசாய வல்லுநர்கள்லாம். அந்த 16 வகையான சத்து இந்த பஞ்சகவ்யாவில் கிடைச்சிடும். இதை நிதம் ஒரு வளச்சுத்தா ஒரு 10 சுற்று போட்டு கலக்கி விட்டுட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். மோர் கரைசல் 5 லிட்டர் தயிரில் ஒரு 2 கிலோ நம்ம அரப்பு தூள் இருக்குது பார்த்தீங்களா, உசிலந்தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணி, காய வச்சு பொடி பண்ணி இதில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த தயிரோட கலந்துட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி 21 நாள் கழிச்சிட்டோம்னா நல்ல நுண்ணுயிர் பெருக்கமாக வந்துடும். இதை 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml போதும். கூடுதலாக ஊற்றினாலும் எதுவுமே தப்பு இல்லை. பஞ்சகவ்யாவாக இருக்கட்டும், ஜீவாமிர்தமாக இருக்கட்டும், மீன் எண்ணெயாக இருக்கட்டும், எதுவும் கூடுதலாக போயிடுச்சு அப்படின்னா செடிக்கு ஒன்றும் ஆகாது. அது மகிழ்ச்சியாகத்தே இருக்கும், நல்லா சத்தாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு சோலார் மூலமாக நம்ம விளக்கு பொறி வச்சுருக்குறோம். ஒன்று அது அந்துப்பூச்சிகளை நிறையா கவர்ந்து மேக்சிமம் அழிச்சிருது. ஃப்ரூட் ஃப்ளையை கட்டுப்படுத்துறது ஒரு சவாலான விஷயந்தான். 5 இலை கரைசல் மட்டுமே போதாது. அப்புறம் கொஞ்சம் கடைகளில் வெளியில் வாங்கி மீத்தேலூஜனல் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த வாடைக்கு இந்த பழ ஈக்கள் பூரா உள்ளே கவர்ந்து இழுக்கப்பட்டு அப்புறம் உள்ளே அந்த தண்ணி இருக்கிறனால அதுக்குள்ளே விழுந்து செத்து போயிடும். விவசாயிகள் தன்னுடைய பொருளை தானே விற்க கற்றுக்கணும். அது மாதிரி தான் இப்போ நாங்கள் எடுக்கிற காய் நாங்களே விற்பனை செய்கிறோம். அப்படிங்கும்போது இதில் லாப குறைபாடு எந்த மோசமும் இல்லை, நல்ல லாபம் கிடைக்கிது.